அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காஷ்மீரின் பஹல்காமில் நேற்று முன்தினம் சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்ட அதிர்ச்சி காட்சியானது வெளியாகியிருக்கிறது. காஷ்மீரின் பஹல்காமில் நேற்று முன்தினம் சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்ட அதிர்ச்சி காட்சியானது தற்போது வெளியாகியிருக்கிறது. சுற்றுலா பயணிகளை சுற்றுலா பயணிகளை புல்தரையில் மண்டியிட வைத்து தீவிரவாதி துப்பாக்கியால் சுட்ட அந்த அதிர்ச்சி காட்சியானது தற்போது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமரன் வழங்க கேட்போம். ராஜ்குமரன், வணக்கம். விவரங்கள். நேற்று முன்தினம் பிற்பகல் நடைபெற்ற அந்த துப்பாக்கி சூட்டினுடைய காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. பதைபதைக்க வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது அங்கே இருந்த நபர்களை மண்டியிடச் செய்து அவர்களுடைய தலையை குறிபார்த்து சுட்டு கொள்ளக்கூடிய அந்த கொடூரமானவர்கள் பற்றிய இந்த காணொளி தற்போது வெளியாகி இருக்கின்றது. அந்த புல்வெளி பைசோரோன் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் புல்வெளியில் இருந்த நபர்கள் தான் சுற்றி வளைத்து இந்த தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். ஏனென்றால் தப்பி ஓடி சென்று மறைவதற்கு எந்த விதமான கட்டுமானமும் அந்த இடத்தில் இல்லை. அது ஒரு பறந்துபட்ட புல்வெளி. எனவே அந்த புல்வெளிக்குள் இருந்த 26 பேர் தான் கொடூரமான முறையில் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அந்த புல்வெளியை நோக்கி வந்து கொண்டிருந்தவர்கள் அந்த பஹல்காம் என்கின்ற பகுதியிலிருந்து குதிரை மூலமாக புல்வெளியை நோக்கி வந்து கொண்டிருந்தவர்கள் துப்பாக்கி குண்டு சத்தம் கேட்டவுடன் அதனை செல்போன் மூலமாக படம் பிடித்திருக்கின்றார்கள். அந்த காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த பயணிகள் 60க்கும் மேற்பட்டவர்கள் பஹல்காம் பகுதிக்கு செல்வதற்காக நேற்று அந்த பயணத்தில் இருந்ததையும் பதிவு செய்திருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த காட்சிகளை பதிவு செய்தவர்கள் பல்வேறு மொழிகளில் அலறக்கூடிய அந்த குரலும் பதிவாகி இருக்கின்றன. அதில் தமிழில் ஒருவர் குண்டு வெடிகுண்டு வெடிக்கின்றது என்று பதற்றத்தோடு கூறக்கூடிய அந்த குரல் பதிவும் இந்த காணொலியோடு சேர்த்து பதிவாகி இருக்கின்றன. பல பேர் அலறுகின்றார்கள். அந்த காட்சியை பார்த்தவுடன் தூரமாக யாரோ சிலர் அங்கே வந்து இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்த்தவுடன் அலறியவாறு அதை வீடியோ முறையில் பதிவு செய்கின்றார்கள். அப்படி பதிவு செய்யும் பொழுது அந்த வீடியோ எடுத்தவர்களுடைய குரலும் பதிவாகி இருக்கின்றன. அதில் பல மொழிகளில், இந்தி உள்ளிட்ட மொழிகளில் எல்லாம் அவர்கள் அலறுகின்றார்கள். அதில் ஒரு சிலர் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த செல்போன் பதிவுகளிலே வெடிகுண்டு என்று தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழில் பேசக்கூடிய சில சுற்றுலா பயணிகள் அலறக்கூடிய அந்த காட்சியும் பதிவாகி இருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய நபர்களை அந்த தீவிரவாதிகள் குறிபார்த்து சுடக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தூரமாக இருந்தவர்கள் செல்போன் மூலமாக படம் பிடித்த காட்சிகள் தான் தற்போது ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது. அந்த அடிப்படையில் அங்கே இருந்த ஆண்களை அவர்களுடைய விவரங்களை எல்லாம் கேட்டுவிட்டு ஒவ்வொருவராக எப்படி கொடூரமான முறையில் அந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொள்கிறார்கள் என்பதை தான் வட்டமிட்டு காட்டியிருக்கின்றோம். அங்கே ஒரு நபர் கீழே தரையோடு தரையாக விழுந்து கிடக்கின்றார். அவருடைய தலையை குறிபார்த்து AK-47, AK-56 உள்ளிட்ட ராணுவத்தினர் பயன்படுத்தக்கூடிய நவீன ஆயுதங்களை கொண்டு இந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தான் எல்லையை கடந்து வந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்ட அவர்கள் அந்த நவீன ஆயுதங்களை கொண்டு தாக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆங்காங்கு சில நபர்கள் சிதறி கிடக்கின்றார்கள். அவர்கள் அனைவருமே உயிரற்ற உடலாக கிடக்கின்றார்கள். தீவிரவாதிகள் இவ்வாறு தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்பது தற்போது இந்த காட்சிகள் மூலமாக வெளியாகி இருக்கின்றன. ஏற்கனவே நேற்றைய தினமே அந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய பொழுது, நேற்று முன்தினம் தாக்குதல் சம்பவத்தின் பொழுது அவர்களுடைய உடலிலே கேமரா எடுத்து வந்து அந்த கேமராக்கள் மூலமாக தாங்கள் விசாரிக்கக்கூடிய நபர்களை அந்த தகவலை எல்லாம் பதிவு செய்திருக்கின்றார்கள். சுட்டுக் கொள்வதை நேரலையிலே அவர்கள் பதிவு செய்து கொண்டு சென்றிருக்கின்றார்கள். ஹெல்மெட் கேமரா பொருத்தப்பட்டு உடலில் கேமரா பொருத்தப்பட்டு அந்த தீவிரவாதிகள் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்திலே ஈடுபட்டது நேற்று தகவல் வெளியாகி இருந்தது. தற்போது இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் அந்த புல்வெளியை நோக்கி சென்று கொண்டிருந்தவர்கள் தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்ற பொழுது அதை படம் பிடித்ததனுடைய காட்சிகள் தான் வெளியாகி இருக்கின்றன. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சிலரும் பதிவுகள் செய்திருக்கின்றார்கள் செல்போன் மூலமாக. ஏனென்றால் தமிழக சுற்றுலா பயணிகளும் அந்த பகுதியில் இருந்து அந்த பைசரோன் என்கின்ற இடத்தினுடைய புல்வெளியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். மலைப்பாங்கான இடம் என்பதன் காரணமாக மெதுவாகத்தான் மேலே ஏறி செல்ல முடியும். எனவே அந்த பைன் மர காடுகளுக்குள் இருந்து வந்த தீவிரவாதிகள் சில நபர்களை சுட்டுக் கொள்ளும் பொழுது அங்கே என்ன சத்தம் கேட்கின்றது என்று பதைபதைப்புடன் இவர்கள் பார்க்கும் பொழுதுதான் வெடிகுண்டு வெடிகுண்டு என்று அவர்கள் அலறக்கூடிய அந்த காட்சியும் தற்போது பதிவாகி இருக்கின்றன.
தீவிரவாதிகள் 26 பேரை சுட்டுக் கொன்றதுடைய இந்த பயங்கரமான குரூரமான காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. ஒவ்வொரு நபரையும் அவர்கள் விசாரிப்பதும் மண்டியிட வைத்து தலையில் துப்பாக்கியை வைத்து குறிபார்த்து சுட்டு அவர்களுடைய மரணத்தை அருகிலேயே நின்று ரசிக்கக்கூடிய காட்சிகளும் இந்த குரூரமான காட்சிகள் தற்போது பதிவாகி இருக்கின்றன. தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் அந்த பகுதியை நோக்கி சென்றவர்கள் அலறக்கூடிய அந்த குரல் பதிவுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நன்றி ராஜகுமரன், விரிவான தகவல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.